வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். நடிகர் விஜய் அவங்களோட தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்ட மாபெரும் தேர்தல் அறிக்கையை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார கேள்விகள் பத்தியும் அலசும் இந்த சிறப்பு விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேர விஷயத்துக்கு போவோம். 2500 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. சமீபத்துல தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் வாக்குறுதி. ஆமா, பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த அதிரடி அறிவிப்பு தான் இது. சரி, இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, தவகவின் தேர்தல் வியூகம், மக்களுக்கான வாக்குறுதிகள், ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கப் போகும் பலன்கள், இதோட பொருளாதார யதார்த்தம், அப்புறம் அரசியல் ரீதியான பார்வைகள். இது எல்லாத்தையும் எந்த சார்பும் இல்லாம டேட்டா அடிப்படையில தெளிவா பார்ப்போம். பகுதி 1. தவைகவின் மாபெரும் தேர்தல் வியூகம், ஒரு பிரம்மாண்டமான புதிய திசை. ஏப்ரல் 23 நடந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் ஒரு மிகப்பெரிய நலத்திட்டங்களை மையப்படுத்தின தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இது அவர் நேர்மையான உத்தரவாதம்னு சொன்னார். குறிப்பா, ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000 கொடுக்கறாங்க. 2 பேருக்கு ஒரே அறிக்கை தான், கலரும் பேரும் தான் வேற. இதை தவிர அவங்க ஒன்னும் பண்ணல அப்படின்னு நேரடியாகவே முந்தைய ஆட்சியாளர்களை விமர்சிச்சு தன்னோட மாற்று அரசியல அவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சார். அடுத்து பகுதி 2. மக்களுக்கான வாக்குறுதிகள், அனைத்து தரப்பினருக்குமான நலத்திட்டங்கள். இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களோட நலன்ல இந்த அறிக்கை காட்டியிருக்கிற அதீத கவனம்தான். மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமா 60 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர், ஏழை பெண்களின் கல்யாணத்துக்கு அண்ணன் சிரா ஒரு சவரன் தங்கம், அப்புறம் பட்டுப்புடவை, ஸ்கூல் போற பசங்களோட அம்மாக்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய், கூடவே 200 யூனிட் இலவச மின்சாரம். இப்படி பெண்களை மையப்படுத்தி பல அதிரடி வாக்குறுதிகள் இதுல இருக்கு. பெண்களை தாண்டி இந்த அறிக்கை இளைஞர்களையும் விளிம்பு நில மக்களையும் ரொம்பவே குறிவைக்குது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4,000 ரூபாயும், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 2,500 ரூபாயும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக முதியோர்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 3,000 ரூபாயா உயர்த்தப்படும்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாமும் தாண்டி விவசாயம், சுகாதாரம், கல்வின்னு பல விரிவான திட்டங்கள் இருக்கு. ஒரு பக்கம் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்புக்கு டன்னுக்கு 4,500 ரூபாயும் ஆதார விலையா நிர்ணயம் செய்யப்படும்னு ஒரு பாதுகாப்பு வளையம். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு, மாவட்டத்துக்கு 100 காமராஜர் மாதிரி பள்ளிகள், அப்புறம் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஏஐ தலைநகரா மாத்துறதுக்காக புதிய ஏஐ அமைச்சகம், ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ சிட்டின்னு ஒரு பெரிய பாய்ச்சலே இதுல அடங்கும். பகுதி 3. ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கப் போகும் பலன்கள். இந்த திட்டங்களோட மைக்ரோ இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அரசியல் வாக்குறுதிகளை தாண்டி ஒரு சாதாரண குடும்பத்துக்கு இது எப்படி நேரடியாக பயனளிக்கும்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன குடும்பத்தை எடுத்துக்கலாம். முதல்ல குடும்ப தலைவியான அம்மாவுக்கு மாசம் 2,500 ரூபாய், அப்புறம் இலவச பஸ் பயணம் கிடைக்குது. ரெண்டாவதா விவசாயியான அப்பாவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியும் உறுதி செய்யப்பட்ட ஆதார விலையும் கிடைக்குது. மூணாவதா ஸ்கூல் போற குழந்தைங்க இருந்தா அந்த அம்மாவுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வருது. நாலாவதா வீட்ல வேலையில்லாத பட்டதாரியான அண்ணா இல்லைனா தங்கைக்கு மாசம் 4,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு தோராயமா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விலைவாசி உயர்வுனால கஷ்டப்படுற சாதாரண மக்கள் கிட்ட இந்த விரிவான வாக்குறுதிகள் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரீச் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். பகுதி 4. மாநிலத்தின் பொருளாதார யதார்த்தம். உண்மையிலேயே அரசால இவ்ளோ பெரிய செலவை சமாளிக்க முடியுமா? கொஞ்சம் எமோஷனல் அரசியலை தள்ளி வச்சுட்டு இப்போ மாநிலத்தோட பொருளாதார யதார்த்தத்துக்கு வருவோம். இந்த சார்ட் அதை ரொம்ப தெளிவா காட்டுது. 2024-25 நிதியாண்டுல மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் பாத்தீங்கன்னா தோராயமா 2.1 லட்சம் கோடி ரூபாய். ஆனா இந்த புது நலத்திட்டங்களுக்கு மட்டுமே வருஷத்துக்கு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது இந்த புது நலத்திட்டங்கள் மட்டுமே மாநிலத்தோட வரி வருவாயில சுமார் 48% முழுங்கிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீதம் இருக்கிற வெறும் 52% வச்சுக்கிட்டு தான் அரசு ஊழியர்களோட சம்பளம், பென்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் மத்த எல்லா அரசு பணிகளையும் கவனிச்சாகணும். எந்த ஒரு அரசுக்கும் இது மிகப்பெரிய ஒரு நிதி சவால்.
அடுத்த 5 வருஷத்துல இந்த திட்டங்களுக்கான மொத்த செலவு தோராயமா 4.5 லட்சம் கோடி ரூபாயை தொடுன்னு மதிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாநிலத்தோட தற்போதைய நிதி நிலைமையை பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்கனவே ஜிடிபில 3% எல்லையை நெருங்கிடுச்சு. புதுசா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மி. வருவாய் பெருசா உயராட்டி இதுபோல பெரிய செலவுகள் மாநிலத்தோட கடன் சுமையை ரொம்பவே அதிகமாக்கிடும், நீண்டகால முதலீடுகளையும் பாதிக்கும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. பகுதி 5 மக்களின் மற்றும் அரசியல் ரீதியான பார்வைகள், எதிர்பார்ப்புகளும் செயலாக்கமும். தேர்தலுக்கு அப்புறம் இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல இருக்கிற சவால்களை புதிய அரசும் நிபுணர்களும் எப்படி அணுகுறாங்க? பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா நிதி இடங்களை உருவாக்க செலவினங்களை முறைப்படுத்துறது ரொம்ப அவசியம். இடைக்கால பட்ஜெட் ஏற்கனவே கடன் வரம்புகளுக்கு உட்பட தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புதுசா பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை நல்லா ஆய்வு செஞ்சு தேவையற்ற செலவுகளை குறைக்கணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. சரி, அரசாங்கத்தோட டைம்லைன் இப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம். மே 10ஆம் தேதி தவக அரசு பதவியேற்றாங்க. மே மாசம் நடுவுல பயனாளிகளை சரியா கண்டுபிடிக்கிறதுக்காக வீடு வீடா போய் டேட்டா கலெக்ட் பண்றதும் திட்டங்களை மாத்தி அமைக்கிற வேலையும் தீவிரமா தொடங்குச்சு. அடுத்து என்ன? இந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகாரப்பூர்வமா பட்ஜெட்ல அறிவிச்ச பிறகுதான் இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை மாதிரியான திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரும்னு அமைச்சர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்போ பொதுமக்களோட பல்ஸ் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் கலவையாத்தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்த புது திட்டங்கள் உடனே வந்துடும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் அதுவரைக்கும் பழைய 1000 ரூபாய் திட்டம் தொடரும்னு சொன்னது பலருக்கு ஒரு நிம்மதி. அதே சமயம் வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர் கொடுக்கறதெல்லாம் உண்மையிலே பிராக்டிக்கலா சாத்தியம்தானா அப்படிங்கிற சந்தேகமும் பரவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால ரோடுகள், பாலங்கள் கட்டுறது மாதிரியான உள்கட்டமைப்பு பணிகள் பாதிக்கப்படுமோங்கிற கவலையும் மக்கள்கிட்ட இல்லாம இல்ல. கடைசியா நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். பிரம்மாண்டமான மக்களோட அன்றாட வாழ்க்கையே மாத்தக்கூடிய அளவிலான சமூக நலத்திட்டங்களை கொடுக்கிற அதே நேரத்துல பொருளாதார வரம்புகள் அப்புறம் ஏறிக்கிட்டே போற கடன் சுமை அப்படிங்கிற கடுமையான யதார்த்தங்களை ஒரு மாநிலத்தால வெற்றிகரமா பேலன்ஸ் பண்ண முடியுமா? இந்த இமாலய டாஸ்கை புது அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறதுல தான் எல்லாரோட கவனமும் இருக்கு. நீங்களும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி. மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.